ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 25 நாளில் குரூப் 4 எக்ஸாம் வந்து நடக்க இருக்கு. ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த கடைசி நேரத்தில் எப்படி ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுறது, ஸோ இதுக்கு எப்படி தயாராகி இந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்காகவே ஒரு பிளான் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கடைசி நேரத்தில் இந்த 25 நாட்களுக்குள்ள ப்ராப்பராக ஒரு ஆர்டராக வந்து ரிவைஸ் பண்ணி அது ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ராப்பராக வந்து டெஸ்ட் கொடுத்து அதுக்கு எல்லாத்தையுமே டோட்டலாக கம்பைல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளான் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஃபயர் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி நேமோட இது வந்து வச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம பேட்ச்க்கு ஃபயர் ரிவிஷனாக கொடுத்துருந்தோம். ஸோ அது ஓப்பன் டு ஆலா இப்போ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கடைசி நேரத்தில் எப்படி ஏன்னா நிறைய நல்லா படிச்சிருப்பீங்க, ஸோ வருஷ கணக்கில் படிச்சிருப்பீங்க, மாத கணக்கில் படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் சரியாக ஒரு ஆர்டராக கரெக்டாக வந்து ஃபாலோவாக ஒரு ரிவைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாதனால நிறைய பேர் வந்துட்டு எக்ஸாம் வந்து கொஞ்சம் பின்தங்குற மாதிரி நிலமை வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கரெக்டான ஆர்டரில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு இது பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபயர் ரிவிஷன் அப்படிங்கிற நேமோட ஸோ நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸாக சரிங்களா, ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்காச்சும் எல்லா யூனிட்ஸும் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பீங்க. தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஓவராலாக கவர் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே ஃபைனலாக அந்த நீங்கள் என்னத்தை கரெக்டாக ப்ராப்பராக படிச்சிங்களோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே படிக்காமல் இருந்திருப்பீங்க இல்லையா, அதுவும் ஒரு பார்வை பார்த்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டைமில் நம்ம இருக்கோம். இந்த கடைசி 25 நாளில் யாரெல்லாம் கரெக்டாக ரிவைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பெஸ்ட்டாக படிச்சிருக்கலாம் அல்லது நீங்கள் ஓவராலாக ஆவரேஜாக படிச்சிருக்கலாம். ஆனால் கடைசி 25 நாள், கடைசி இந்த ஒரு மாதங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் வந்து ரிவிஷன் பண்ணி அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டு வந்து கொடுக்குற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ராப்பராக ஏதோ ஒரு ஷெடியூல் படி கரெக்டாக ஆர்டராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சூப்பர், அதே கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு சரியாக எனக்கு எப்படி போகணும், எப்படி கொண்டு போகணும்னு தெரியல, கடைசி நேரத்தில் எப்படி நான் எனக்கு ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, ஒரு ஆர்டரை என்னால் பண்ண முடியல, நிறைய டைம் யூஸ் பண்ணுறேன், நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த பிளான் வந்து பக்காவாக வந்து இருக்கும். ஸோ இது எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்ல ஒவ்வொரு யூனிட்டாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ரிவைஸ் பண்ணுற மாதிரி, ஏன்னா ஜிஎஸ்ல தான் நிறைய யூனிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து ஜிஎஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்ஸாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமேட்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூனிட், அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறமேட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், அதுக்கப்புறம் ஜாகிரஃபி அண்ட் சயின்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஆப்டிடியூடு, அதுக்கப்புறமேட்டுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் இலக்கணம் மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட்டும், அதே மாதிரி இலக்கியம் மற்றும் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற ஒரு தேர்வு தனியாகவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு தமிழ் வந்து கடைசியில் தான் போய் படிக்க போகிறோமா அப்படிங்கிறது நினைக்க வேண்டாம். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் அந்த ஜிஎஸ் படிக்கும் போதே நீங்கள் டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தமிழை வந்து டச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் தமிழை லாஸ்ட்டாக வச்சிருக்கோம். ஏன்னா கடைசி ஒரு வாரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் தமிழ் படிக்கிறது தான் பெட்டராக இருக்குங்கிறனால கடைசியாக தமிழை ரெண்டாக பிரித்து வச்சிருக்கோம். ஸோ இலக்கணத்துக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறது, ரெண்டாவது தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டும், அதுவும் நம்ம வந்து நினைக்க முடியாது, அதுலேயுமே நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது. அந்த 15 கேள்விகளும் ரொம்ப 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 குரூஷியலான இம்பார்ட்டன்டான கேள்வி. சொல்லப்போனால் அதை தான் நம்ம 15க்கு 15 எடுக்க முடியுங்கிற மாதிரியான பாயிண்ட் அப்படின்னா அது அந்த 15 கேள்விகள் தான். ஸோ அதனால் அதுக்கான ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம வந்து கவர் பண்ணுறோம் இல்லையா, கவர் பண்ணும்போதே டெய்லியுமே வந்து கட்டாயமாக டெய்லி மினிமம் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் இப்போ ஒரு 5 மணி நேரம் கிடைக்குதுன்னா டெய்லி அதுக்கு 1 மணி நேரம் தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லை ஒரு 8 மணி நேரம் கிடைக்குதுன்னா ஒரு 2 மணி நேரம் தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி வந்து தமிழும் வந்து ஒரு சைட் பை சைடாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ அந்த கடைசி அந்த 2 டெஸ்ட்டில் வந்துட்டு ஓவராலாக அந்த ரிவைஸ் பண்ணிவிட்டு தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, தமிழை டச் பண்ணாமே வந்துடக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ரைட், இதுதான் பிளானு. இந்த பிளான் போட்டிருக்கோம். அந்த பிளான் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து அதுக்கான எவ்வளோ டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும் இருக்கிற நாட்களுக்குள்ளே அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளான் அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு யூனிட்டில் இருந்தும் நம்ம வந்து 100 கொஷின் அந்த யூனிட் டெஸ்ட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபுல் டெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்துட்டு 200 கொஷின் டெஸ்ட்டு ஒரிஜினல் ஃபுல் மார்க் டெஸ்ட் அந்த மாடல்லே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நமக்கு இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கன்ஜெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு 12ஆம் தேதி எக்ஸாமே, அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து நம்ம ஓவராலாக எல்லாத்தையும் ஒரு குயிக் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் எக்ஸாம் எழுதும்போது அந்த ஒரு பெஸ்ட் அவுட்புட் அப்படிங்கிறத நம்மளால கொண்டு வந்துட முடியும் சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தான் சரிங்களா. ஸோ ஓப்பன் டு ஆல் தான், ஃப்ரீ மென்ஷன் பண்ணால் நல்லா இருக்காதுங்கிறனால மென்ஷன் பண்ணல. ஸோ பெய்டு அப்படிலாம் நினைக்க வேணாம், இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தான். ஸோ இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்போ இந்த டைமில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னா காலையில் இந்த ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டேட் அன்னைக்கு அப்டேட் பண்ணுவோம். காலையில் 9:30க்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். அப்பயே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமில் டெஸ்ட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். முடியல அப்படின்னா கூட வந்துட்டு மதியமோ ஈவினிங் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக அந்த ஃபுல் டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதுறதுக்கு டைமாக கரெக்டாக இருக்குமோ அந்த டைமில் எழுதுங்க. ஸோ 100 கொஷின் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப 1.5 மணி நேரம் நீங்கள் டைம் வச்சுட்டு நீங்கள் வந்து எழுதுங்க. ஸோ இதே இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 3 ஹவர்ஸ் டைம் வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க சரிங்களா. இதே மேக்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து 25 கொஷின் அப்படின்னாலும் ஒரு 1 ஹவர் ஒரு 45 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ண பாருங்க. மேக்ஸிமம் 1 ஹவர் டைம் வச்சு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நீங்கள் இதுவுமே வந்து ஒரு 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் டு 3/4 மணி நேரம் அப்படிங்கிறது டைமிங் வச்சு அட்டன் பண்ணுங்க சரிங்களா. 1/2 மணி நேரம் டைமிங் வச்சு அட்டன் பண்ணுங்க. ஸோ அது போதுமான அளவில் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் சென்ட் பண்ணுவோம், இதில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதுக்குன்னு நம்ம
நமக்கு டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைமில் எல்லாமே நம்ம SM வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் வந்து இருக்குது. ஸோ அந்த சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கும் இந்த பிடிஎஃப்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லைனா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அந்தந்த டேட் அன்னைக்கு காலையில் 9:30 உங்களுக்கு டெஸ்ட்டு டான்னு அப்டேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அது அன்னைக்கு மதியமோ அல்லது ஈவினிங் அதுவும் அந்த டைமிங் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கீ அப்படிங்கிறதும் அந்த குரூப்லேயே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் OMR மெத்தட் தான். ஸோ PDF நம்ம அனுப்பிடுவோம், OMR ஷீட்டுக்கான PDF அனுப்பிடுவோம். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட் வந்து ஒரிஜினல் அந்த ஒரு ஃபீல்டில் வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே மார்க் என்ட்ரி லிங்க் அப்படிங்கிறது ஒன்று அனுப்புவோம். ஸோ அதில் மார்க் என்ட்ரு பண்ணி என்ட்ரு பண்ணுறதன் மூலமா நம்ம ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ ஸ்டேட் லெவலில் நீங்கள் ஒரு சென்டரில் எழுதினீங்கன்னா அந்த சென்டரில் இருக்கிற 50 பேரோ 100 பேருக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த லெவலில் தான் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ இதே நம்ம வந்துட்டு ஒரு தமிழ்நாடு லெவலில் நம்ம வந்து ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறப்ப எல்லாரோட சேர்த்து தமிழ்நாடு லெவலில் மற்ற எல்லாரோட சேர்த்து இதில் ஒரு 500 பேர் எழுதுறாங்க, ஒரு 1000 பேர் இந்த டெஸ்ட் எழுதுறாங்க அப்படின்னா ஸோ அந்த லெவலில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் இதிலே நம்ம வந்து பேட்ச்லேயே நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? பேட்ச் மீன்ஸ் இந்த குரூப்லேயே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ நம்ம பேட்சில் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்க அந்த கடைசி அந்த ரிவிஷன் டெஸ்ட்டை ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்லேயே பேட்ச் ஸ்டூடெண்ட்டா யூடியூப் ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிற ஆப்ஷனோட கொடுத்துருப்பேன். ஸோ நீங்களுமே கூட வந்துட்டு இந்த டெஸ்ட்டே கூட டைம் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த டெஸ்ட்டே கூட கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த பிளானே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஓவராலான விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு நடுவில் வந்துட்டு இதுக்கு சம்மந்தமாக ரிவைஸ் பண்ணுறது குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த நம்மளால் முடிஞ்ச முக்கியமான அதாவது குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான டாபிக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வீடியோஸும் நம்ம சேனலில் இந்த ஆர்டர்லி இந்த இப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்னா அதுக்கு சம்மந்தமான வீடியோஸ் அப்படிங்கிறது இந்த அடுத்த 2 நாளில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறப்ப அது சம்மந்தமான வீடியோஸ் வந்து அடுத்த டேஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த டாப்பிக்கில் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை குயிக்காக ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் ஓவராலான பிளான். ஸோ இந்த பிளான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கடைசி 25 நாளில் நீங்கள் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் வைஸாக போகும்போது உங்களுக்கு ப்ராப்பராக முடிச்ச ஃபீல் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி டெய்லி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழை முடிஞ்ச வரைக்கும் விட்டுறாமல் டெய்லி தமிழை வந்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் ஆச்சு டெய்லியுமே வந்து ஒரு டச் பண்ணிட்டே இருங்க. ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். நான் வந்து ஏன்னா இந்த ஷெடியூலில் நம்ம அப்படி சேர்க்க முடியாது, மேக்ஸ் தமிழ் டெய்லியுமே கொடுக்குற மாதிரி வந்து நம்ம சேர்க்க முடியாது அப்படிங்கிறனால அப்படி கொடுக்கல. ஸோ நீங்கள் தமிழும் மேக்ஸும் டெய்லி அதுக்குன்னு தமிழுக்கு ஒரு 1 மணி நேரம், ஒரு மேக்ஸ்க்கு ஒரு 1/2 மணி நேரமாச்சு மினிமம் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் யூனிட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் மறந்துடாதீங்க, ப்ராப்பராக அதுக்கும் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஓவராலாக சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.